ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குடமிளகாய் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாகி தான் வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். மசாலா அரைச்சிக்கலாம். நான் 2 சில்லு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 வத்தல். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இது எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம், அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரைக்கும்போது காஷ்மீரி மசாலா தான், காஷ்மீரி வத்தல் தான் சேர்த்தேன், அதனால் நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் வத்தல் சேர்த்து அரைச்சிங்கன்னா இப்போ வந்து வத்தல் பொடி சேர்க்க வேண்டாம், ரொம்ப காரமாயிரும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது, அதனால் அவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு 3 மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. வந்து இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி வர கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் மேற்கொண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரம் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு நல்ல தம்லாம் அடங்கிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குடமிளகாய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இது வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குடமிளகாய் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.